அனைவருக்கும் வணக்கம். கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார் பாருங்கள். நாம் வாழக்கூடிய சூரிய குடும்பத்திலேயே ஏறக்குறைய 9 கோள்கள் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன. அதாவது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு சுற்றுகின்ற சூரியனும் சுற்றுவது என்பது மிக சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு அற்புதமான செயல். 3 மாணவர்களை நிறுத்துங்கள். சூரியனாக ஒருவன், நிலாவைப் போல ஒருவன், பூமியைப் போல ஒருவன். நிலா தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வரட்டும், பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரட்டும். சூரியனும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் அந்த மில்கி வே பால்வெளியில் ஒரு பயணம் செய்கிறதல்லவா? அப்படி என்றால் நிலா தன்னைத்தானே சுற்ற வேண்டும், பூமியை சுற்ற வேண்டும், சூரியனோடு சுற்றுகின்ற பூமியையும் சுற்ற வேண்டும் என்பது மிக மிக அற்புதமான ஒரு செயல். அதை நம்மால் செய்து பார்க்கக்கூட முடியாது, அவ்வளவு அதில் குழப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் கடவுள் கோடிக்கணக்கான விண்மீன்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், சூரியனை போன்ற எத்தனையோ அற்புதமான கோள்கள், எத்தனை லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அந்த சூரியனுடைய வெப்பம் நம்மை தொடுகிறது என்றால் அதனுடைய அருகில் சென்றால் நமது நிலை என்னவாகும்? அப்படிப்பட்ட கோள்களையெல்லாம் கடவுள் படைத்து அவைகளையெல்லாம் ஒருங்கமைத்து அவைகளை தன்னுடைய சத்தியத்திற்கு கட்டுப்பட வைத்து இப்படித்தான் செல்ல வேண்டும், இவ்வாறு தான் செல்ல வேண்டும், யாரும் யாரோடும் மோதக்கூடாது, சண்டை போடக்கூடாது என்று சொல்லி அற்புதமாக உருவாக்கி இருக்கின்றார், படைத்திருக்கின்றார். பாருங்கள், என்றைக்காவது பால்வெளியில் கோளும் மோதிக்கொண்டன, கோள்கள் பாதை மாறி போய்விட்டன, திடீரென காணாமல் போய்விட்டன என்கின்ற ஒரு புகார் உண்டா? நிச்சயமாக கிடையாது. எல்லாம் அதன் பாதையில் மிக ஒழுங்காக கடவுளினுடைய சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு ஓடிக்கொண்டு சுழண்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த பாவி மனிதனுடைய வாழ்க்கை தான் மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. அவனுடைய மண்டைக்குள் வரக்கூடிய ஏதோ ஒரு சிந்தனை, ஐயோ நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் எதற்கும் பயன்படாதவன் என்கின்ற அந்த வார்த்தை அவன் நினைத்து விட்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கையே தடமுரண்டு போய்விடுகின்றது. எல்லாம் முடிந்து விட்டதாக ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றான். ஆனால் இயற்கையை பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்மை சும்மா படைக்கவில்லை, அந்தரத்தில் விட்டுவிடவில்லை. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு புயிர்ப்பு சக்தியை மையமாக வைத்து, ஈர்ப்பு சக்தியை மையமாக வைத்து நாம் எல்லோரும் பூமியிலே காலூன்றி இருப்பதைப் போல எல்லா கோள்களும் ஏதோ ஒன்றில் காலூன்றி இருக்கிறது, ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது. எந்த ஒரு கோளும், எந்த ஒரு நட்சத்திரமும்,